கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் நாம் தியானிப்பதற்காக தெரிந்து கொண்ட வசனம் சங்கீதம் 19:12 வசனம். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். மறைவான குற்றங்கள் எவை? வெளியரங்கமான பாவங்களை யாவரும் அறிவார்கள். 10 கற்பனைகளிலும் அவை தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அவைகளில் இடம்பெறாதது மறைவான குற்றங்கள். சிந்தனையிலும் மனதிலும் செயலிலும் கிரியை செய்கின்றன. தாவீது ராஜா துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காத்தருளும் என்று ஜெபிக்கிற அதே நேரத்தில் மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும் என்று மன்றாடுகிறார். சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு மறைவான பாவத்தை குறித்து சொல்கிறார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன் என்று. ஆம் தெய்வ பிள்ளைகளே, மற்றவர்களுக்காக ஜெபிக்காதிருப்பது பாவம் என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து மறைவான பாவங்களை கண்டித்தார். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அவர் குறிப்பிட்ட மறைவான பாவங்களில் ஒன்று சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்வது, மூடனே என்று அழைப்பது, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பது. இவை இருதயத்தை கரைப்படுத்துகின்றன. அப்போஸ்தலனாகிய யாக்கோபும் மறைவான பாவங்களை குறித்து எச்சரித்தார். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். ஆம் என கண்பானவர்களே, மறைவான பாவங்கள் உங்களில் உண்டா? தாழ்மையோடு அவற்றை கண்டுபிடித்து கண்ணீரோடு அறிக்கை செய்யுங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நீங்கள் எங்களை சுத்திகரிப்பதற்கு வல்லமை உள்ள கர்த்தராயிருக்கிறீர். உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறீர். எல்லா அநியாயத்தையும் நீக்கி எங்களை சுத்திகரிக்க வல்லமை உள்ளவர் நீர் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னித்து உமக்காக வாழுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பாவத்துக்கும் எங்களை நீங்களாக்கி பாதுகாருங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.